ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 5ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூல் பாடப்புத்தகத்தில் உள்ள 6வது பாடம் அளவைகள் 2. கொடிக்கயிற்றில் அமர்ந்திருக்கும் முதல் பறவைக்கும் 3ஆம் பறவைக்கும் இடைப்பட்ட தூரத்தை காண்க. பாருங்க, இதற்கு இடைப்பட்ட தூரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்து எழுதியிருக்கோம். 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர், அடுத்தது 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர். இந்த ரெண்டையும் நம்ம கூட்டணும்னா இந்த தூரம் நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ விடை 2 மீட்டர் 75 சென்டிமீட்டர். அடுத்த கேள்வி, 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 1 மீட்டர் 60 சென்டிமீட்டர். இது ரெண்டத்தையும் நம்ம கூட்டும் போது நமக்கு இந்த தூரம் கிடைச்சிரும். அப்போ 2 மீட்டர் 80 சென்டிமீட்டர். கொடிக்கயிற்றில் அமர்ந்திருக்கும் முதல் பறவைக்கும் 3ஆம் பறவைக்கும் இடைப்பட்ட தூரத்தை காண்க. இதுவும் அப்படிதான், இந்த முதல் பறவைக்கும் இந்த 3ஆவது பறவைக்கும் இருக்கிற தூரம். அப்போ இந்த ரெண்டத்தையும் நம்ம கூட்டணும். 20 மீட்டர் 80 சென்டிமீட்டர் கூட்டல் 40 மீட்டர் 60 சென்டிமீட்டர். இந்த ரெண்டையும் கூட்டும் போது 61 மீட்டர் 40 சென்டிமீட்டர் கிடைக்கும். அடுத்தது 15 மீட்டர் 54 சென்டிமீட்டர், 10 மீட்டர் 39 சென்டிமீட்டர். இதை ரெண்டத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 25 மீட்டர் 93 சென்டிமீட்டர் கிடைக்கும். அடுத்தது பாருங்க, கூட்டுக. 31 மீட்டர் 35 சென்டிமீட்டர் கூட்டல் 71 மீட்டர் 87 சென்டிமீட்டர். ரெண்டத்தையும் நம்ம கூட்ட போகிறோம். அப்போ முதல்ல சென்டிமீட்டரை கூட்டணும்னா 22 சென்டிமீட்டர், அடுத்தது மீட்டரை கூட்டும் போது 103 மீட்டர் 22 சென்டிமீட்டர். அடுத்தது பாருங்க, 35 மீட்டர் 64 சென்டிமீட்டரையும் 17 மீட்டர் 70 சென்டிமீட்டரையும் நம்ம கூட்டும் போது நமக்கு 53 மீட்டர் 34 சென்டிமீட்டர் கிடைக்கும். அடுத்த பக்கம் பாருங்க, விடையளி. அமீர் என்பவர் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருந்து தஞ்சாவூர் பேருந்து நிலையம் வந்தார். அங்கிருந்து பேருந்தில் வேளாங்கண்ணி சென்றார். அங்கிருந்து நாகூர் சென்று பிறகு தஞ்சாவூர் பேருந்து நிலையம் திரும்பினார். அவர் சென்ற மொத்தம் தூரம் எவ்வளவு? தூரம் எல்லாம் இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்து எழுதி கூட்ட போறோம். தஞ்சை பெரிய கோவிலில் இருந்து தஞ்சை பேருந்து நிலையத்துக்கு போகும்போது அந்த தூரம் என்னன்னா 5 கிலோமீட்டர் 10 மீட்டர். தஞ்சையிலிருந்து வேளாங்கண்ணி போன தூரம் 98 கிலோமீட்டர் 400 மீட்டர். அடுத்தது வேளாங்கண்ணியிலிருந்து நாகூர் போன தூரம் 18 கிலோமீட்டர் 650 மீட்டர். நாகூரிலிருந்து தஞ்சைக்கு போன தூரம் 95 கிலோமீட்டர் 650 மீட்டர். இப்போ மொத்த தூரம் எவ்வளவு அப்படின்னா இந்த 4த்தையும் நம்ம கூட்டணும். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைட்ல இருந்தே கூட்டணும், மீட்டரை கூட்டணும், அடுத்தது கிலோமீட்டரை கூட்டணும். கூட்டணும் அப்படின்னா மொத்த தூரம் 217 கிலோமீட்டர் 710 மீட்டர். அடுத்த பக்கம் பாருங்க, பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர் நீளமுள்ள குழாயிலிருந்து 1 மீட்டர் 12 சென்டிமீட்டர் நீள துண்டு வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள குழாயின் நீளம் எவ்வளவு? இப்போ ஒரு குழாய் இருக்கு, அதுல ஒரு துண்டை வெட்டிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிற இதை கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம கழிக்கணும். அப்போ 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர்ல இருந்து வெட்டினது எவ்வளவு? 1 மீட்டர் 12 சென்டிமீட்டர். அதை நம்ம கழித்தோம் அப்படின்னா நமக்கு 38 சென்டிமீட்டர் கிடைக்கும். அதுதான் மீதமுள்ள குழாயின் நீளம். அடுத்த கேள்வி பாருங்க, 1 மீட்டர் 80 சென்டிமீட்டர் நீளமுள்ள குழாயிலிருந்து 1 மீட்டர் 27 சென்டிமீட்டர் நீள துண்டு வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள குழாயின் நீளம் எவ்வளவு? இதுவும் அதே மாதிரி தான். 1 மீட்டர் 80 சென்டிமீட்டர்ல ஒரு குழாய் இருக்கு, அதில் வெட்டினது எவ்வளவு? 1 மீட்டர் 27 சென்டிமீட்டர். அப்போ நம்ம கழிக்கணும். 1 மீட்டர் 80 சென்டிமீட்டர்ல இருந்து 1 மீட்டர் 27 சென்டிமீட்டரை கழித்தோம் அப்படின்னா இப்போ மீதமுள்ள குழாயின் நீளம் நமக்கு கிடைச்சிரும் 53 சென்டிமீட்டர். அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 1 மீட்டர் 35 சென்டிமீட்டர் பூச்சரத்திலிருந்து 80 சென்டிமீட்டர் பூச்சரத்தை வெட்டி எடுத்துவிட்டால்
மீதம் இருக்கும் பூச்சரத்தின் நீளம் எவ்வளவு? ஒரு பூசரம் இருக்கு, அதோட நீளம் எவ்வளவுன்னா 1 மீட்டர் 35 சென்டிமீட்டர். அதில் 80 சென்டிமீட்டரை வெட்டிட்டாங்க. அப்போது மீதி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 1 மீட்டர் 35 சென்டிமீட்டர்லேருந்து 80 சென்டிமீட்டரை கழித்தோம் அப்படின்னா நமக்கு மீதி 55 நீளமுடைய பூச்சரம் இருக்கும். சரியா? அடுத்தது பாருங்க, 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர் பூச்சரத்திலிருந்து 95 சென்டிமீட்டர் பூச்சரத்தை வெட்டி எடுத்து விட்டால் மீதம் இருக்கும் பூச்சரத்தின் நீளம் எவ்வளவு? பாருங்க, இப்போ 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர் நீளமுடைய பூச்சரத்திலிருந்து 95 சென்டிமீட்டர் வெட்டிட்டாங்க. அப்போ மீதி இருக்கிற நீளம் எவ்வளவுன்னா 55 சென்டிமீட்டர். இப்போ நம்ம கழித்து எழுதணும். அடுத்த பக்கம் பாருங்க, பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 3 மீட்டர் 30 சென்டிமீட்டர் நீளமுள்ள கயிற்றிலிருந்து 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் நீளமுள்ள கயிற்றை வெட்டி எடுத்துவிட்டால் மீதமுள்ள கயிற்றின் நீளம் எவ்வளவு? இதுவும் அதே மாதிரி தான். 3 மீட்டர் 30 சென்டிமீட்டர்லேருந்து 2 மீட்டர் 50 சென்டிமீட்டரை கழித்தோம் அப்படின்னா நமக்கு 80 சென்டிமீட்டர் கிடைக்கும். அடுத்தது 4 மீட்டர் 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள கயிற்றிலிருந்து 2 மீட்டர் 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள கயிற்றை வெட்டி எடுத்து விட்டால் மீதமுள்ள கயிற்றின் நீளம் எவ்வளவு? இப்போ 4 மீட்டர் 10 சென்டிமீட்டர்லேருந்து 2 மீட்டர் 20 சென்டிமீட்டரை கழித்தோம்னா மீதமுள்ள கயிற்றின் நீளம் என்ன கிடைக்கும்? நமக்கு 1 மீட்டர் 90 சென்டிமீட்டர். அடுத்தது விடையளி. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் வேனில் அருணும் விஜயும் பயணம் செய்தனர். மதுரையில் விஜய் இறங்கிவிட்டார் எனில் அருண் மட்டும் தனியாக கன்னியாகுமரி வரை பயணித்த தொலைவு எவ்வளவு? அப்போ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற தூரம் 705 கிலோமீட்டர் 900 மீட்டர். அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. அதுல இருந்து நம்ம சென்னைக்கும் மதுரைக்கும் இருக்கிற தூரத்தை கழிச்சோம் அப்படின்னா தனியாக அருண் கன்னியாகுமரி வரைக்கும் போன தூரம் நமக்கு தெரிஞ்சிடும். அப்போது கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் மீட்டரை கழிக்கணும், அடுத்த கிலோமீட்டரை கழிக்கணும். விடை 243 கிலோமீட்டர் 300 மீட்டர். அடுத்த பக்கம் பாருங்க, பெருக்கி விடை எழுதுக. 2 கிலோமீட்டர் 500 மீட்டர் கூட 2 மீட்டரை பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு 5 கிலோமீட்டர். விடை 5 கிலோமீட்டர். அடுத்தது 3 கிலோமீட்டர் 600 மீட்டர் கூட 3 மீட்டரை பெருக்கும் போது என்ன கிடைக்கும்னா 10 கிலோமீட்டர் 800 மீட்டர். அடுத்தது பெருக்கி விடை எழுதுக. 20 கிலோமீட்டர் 60 மீட்டர் கூட 3 மீட்டரை பெருக்கணும் அப்படின்னா 60 கிலோமீட்டர் 180 மீட்டர் கிடைக்கும். அடுத்தது 40 கிலோமீட்டர் 300 மீட்டர் கூட 2 மீட்டரை பெருக்கும் போது நமக்கு 80 கிலோமீட்டர் 600 மீட்டர் கிடைக்கும். அடுத்தது பெருக்குக. ராஜாவுக்கு ஒரு துணி தைக்க 1 மீட்டர் 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள துணி தேவைப்படுகிறது எனில் 4 சட்டைகள் தைக்க எவ்வளவு துணி தேவைப்படும்? அப்போ ஒரு சட்டை தைக்க துணி எவ்வளவு தேவைப்படுதுன்னா 1 மீட்டர் 10 சென்டிமீட்டர். அப்போ 4 சட்டைகள் தைக்க துணி எவ்வளவு தேவைப்படும் பார்க்கறதுக்கு நம்ம 4ஆல் பெருக்கணும். அதாவது 1 மீட்டர் 10 சென்டிமீட்டரை 4ஆல் பெருக்கும் போது நமக்கு 4 மீட்டர் 40 சென்டிமீட்டர் கிடைக்கும். சரியா? அடுத்த கேள்வி, திலக்கின் வீட்டிற்கு மின் இணைப்பு கொடுப்பதற்காக சாலையிலிருந்து வீடு வரை 5 மின்கம்பங்கள் சம இடைவெளியில் நடப்பட்டன. அடுத்தடுத்து 2 மின்கம்பங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 10 மீட்டர் 20 சென்டிமீட்டர் எனில் முதல் மின்கம்பத்திற்கும் கடைசி மின்கம்பத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு? குறிப்பு, 5 மின்கம்பங்களுக்கு இடையே 4 சமவெளிகளில் இருக்கும். சம இடைவெளிகள் இருக்கும். இடைவெளியின் அளவு 10 மீட்டர் 20 சென்டிமீட்டர்.
4 இடைவெளியின் அளவு வந்து அப்போ நம்ம இதை 4ஆல் பெருக்கணும். இப்போ 10 மீட்டர் 20 சென்டிமீட்டரை 4ஆல் பெருக்கும் போது நமக்கு 40 மீட்டர் 80 சென்டிமீட்டர் வந்து கிடைக்கும். அடுத்த பக்கம் பாருங்க, கீழ்காணும் படத்தை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளி. இங்கே பாருங்க, பள்ளியிலிருந்து கவிதா வீடு, மருத்துவமனை, நூலகம், அடுத்தது பேருந்து நிறுத்தம், ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற தூரம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வினாக்கள் பாருங்க, கவிதாவின் வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு சென்று வர ஆகும் தொலைவு. இப்போது கவிதாவோட வீடு இங்கே இருக்குது, மருத்துவமனைக்கு போயிட்டு வரத்துக்கு 1 கிலோமீட்டர் 500 மீட்டர். அவள் வந்து சென்று போகிறதுக்கும் வர்றதுக்கும், அப்போது அந்த தொலைவோட நம்ம 2ஆல் பெருக்கணும். அப்போது 1 கிலோமீட்டர் 500 மீட்டரை 2ஆல் பெருக்கும்போது நமக்கு 3 கிலோமீட்டர் கிடைக்கும். இப்போ விடை 3 கிலோமீட்டர். அடுத்தது பாருங்க, கவிதாவின் வீட்டிலிருந்து பள்ளி வழியாக பேருந்து நிறுத்தம் சென்று வர ஆகும் தொலைவு டேஷ். பாருங்க, கவிதாவோட வீட்டிலிருந்து பள்ளி வழியாக பேருந்து நிறுத்த போயிட்டு வர தொலைவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம 1 கிலோமீட்டரையும் 1 கிலோமீட்டர் 700 மீட்டரையும் ஃபஸ்ட்டு கூட்டணும் அப்படின்னா நமக்கு 2 கிலோமீட்டர் 700 மீட்டர் கிடைக்கும். இப்போது போயிட்டு வர தூரம் கேட்டிருக்கனால அதை நம்ம 2ஆல் பெருக்குவோம். அப்போ 2 கிலோமீட்டர் 700 மீட்டரை 2ஆல் பெருக்கும் போது நமக்கு 5 கிலோமீட்டர் 400 மீட்டர் வந்து கிடைக்கும். அடுத்தது, ஒரு பேருந்தானது இந்த பாதையில் ஒரு நாளைக்கு 5 முறை சுற்றி வருகிறது எனில் பேருந்து ஒரு நாளில் கடக்கும் தொலைவு டேஷ். அப்போது ஒரு முறை வந்து 8 கிலோமீட்டர் 450 மீட்டர். அப்போது அதை 5ஆல் நம்ம பெருக்கும்போது நமக்கு விடை என்ன கிடைக்கும்னா 42 கிலோமீட்டர் 250 மீட்டர். அடுத்த பக்கம் பாருங்க, விடை காண்க. 8 மீட்டர் நீளமுள்ள துணியில் ஒரே அளவுடைய 4 சட்டைகள் தைக்க இயலுமெனில் ஒரு சட்டை தைப்பதற்கு தேவைப்படும் துணியின் நீளம் எவ்வளவு? துணியின் நீளம் வந்து 8 மீட்டர், சட்டைகளின் எண்ணிக்கை வந்து 4. ஒரு சட்டை தைப்பதற்கு தேவைப்படும் துணியின் நீளம் பார்க்குறதுக்கு நம்ம 8 வந்து 4ஆல் வகுக்கணும். இப்போ விடை வந்து 2 மீட்டர். அடுத்தது விடை காண்க. 10 நீளமுள்ள ரிப்பனை 5 பேருக்கு சமமாக வெட்டி கொடுத்தால் ஒருவருக்கு கிடைக்கும் ரிப்பனின் அளவு எவ்வளவு? பாருங்க, ரிப்பனின் மொத்த நீளம் வந்து 10 மீட்டர், ஆட்களின் எண்ணிக்கை வந்து 5 பேர். ஒருவருக்கு கிடைக்கும் ரிப்பனின் நீளம் பார்க்குறதுக்கு நம்ம 10 வந்து 5ஆல் வகுக்கும் போது நமக்கு விடை 2 மீட்டர் கிடைக்கும். அடுத்தது விடை காண்க. 50 மீட்டர் நீளமுள்ள துணியினை 10 பேருக்கு சமமாக வெட்டி கொடுத்தால் ஒருவருக்கு கிடைக்கும் துணியின் நீளம் எவ்வளவு? துணியின் மொத்த நீளம் வந்து 50 மீட்டர், ஆள்களின் எண்ணிக்கை வந்து 10 பேர். ஒருவருக்கு கிடைக்கும் துணியின் நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கு 50 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 5 மீட்டர். அடுத்த பக்கம் பாருங்க, கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி. ஒரு வண்ண நாடாவின் நீளம் 25 மீட்டர் 68 சென்டிமீட்டர் உள்ளது. இதனை வகுப்பில் உள்ள 12 மாணவிகளுக்கு சமமாக வெட்டி கொடுத்தால் ஒவ்வொரு மாணவிக்கும் கிடைக்கும் நாடா துண்டின் நீளம் எவ்வளவு? பாருங்க, வண்ண நாடாவின் நீளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 25 மீட்டர் 68 சென்டிமீட்டர். மாணவிகளின் எண்ணிக்கை மொத்தம் 12 பேர். இப்போ ஒரு மாணவிக்கு கிடைக்கும் வண்ண நாடாவின் அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து 25 மீட்டர் 68 சென்டிமீட்டரை 12ஆல் வகுக்கணும். இப்போது வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 மீட்டர் 14 சென்டிமீட்டர் கிடைக்கும். அடுத்தது, ஒரு கம்பி சுருள் 250 மீட்டர் 40 சென்டிமீட்டர் நீளத்தில் உள்ளது. இதனை கொண்டு சம சுற்றளவு கொண்ட 8 தோட்டங்களுக்கு வேலி அமைக்க முடியும் எனில்
ஒரு தோட்டத்திற்கு வேலி அமைக்க தேவையான கம்பி சுருளின் நீளம் எவ்வளவு? கம்பி சுருளின் நீளம் 250 மீட்டர் 40 சென்டிமீட்டர். தோட்டங்களின் எண்ணிக்கை 8. அப்போ ஒரு தோட்டத்திற்கு கம்பி சுருளின் நீளம் 250 மீட்டர் 40 சென்டிமீட்டர் 8ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 31 மீட்டர் 30 சென்டிமீட்டர் கிடைக்கும். அடுத்த கணக்கு பாருங்க. ஆதித்யாவின் உயரம் 150 சென்டிமீட்டர் ஆகும். அவனது தம்பியின் உயரம் ஆதித்யாவின் உயரத்தில் பாதி எனில் தம்பியின் உயரம் எவ்வளவு? ஆதித்யாவின் உயரம் 150 சென்டிமீட்டர். தம்பியின் உயரம் அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 150 2ஆல வகுத்தோம் அப்படின்னா 75 சென்டிமீட்டர் கிடைக்கும். அடுத்த பக்கம் பாருங்க. மாத தேர்வு. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ஃபர்ஸ்ட் கேள்வி விடை ஆப்ஷன் இ முக்கோணம். அடுத்தது 9 மீட்டர் 1 சென்டிமீட்டர் சமம் டேஷ் சென்டிமீட்டர். விடை ஆப்ஷன் ஆர் 901 சென்டிமீட்டர். மூன்றாவது கேள்வி பொருத்தமான கட்டத்தில் டிக் செய்க. 4 என்பது ஒரு சதுர எண், இதை டிக் பண்ணிக்கோங்க. 10 என்பது ஒரு முக்கோண எண், இதை டிக் பண்ணிக்கோங்க. 25 என்பது ஒரு சதுர எண், இதை டிக் பண்ணிக்கோங்க. 87 மீட்டர் 25 சென்டிமீட்டர் கூட்டல் 38 மீட்டர் 15 சென்டிமீட்டர் ரெண்டத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற விடை 125 மீட்டர் 40 சென்டிமீட்டர். அடுத்தது 10 மீட்டர் 50 சென்டிமீட்டர்ல இருந்து 7 மீட்டர் 45 சென்டிமீட்டர் கழிச்சோம் அப்படின்னா 3 மீட்டர் 5 சென்டிமீட்டர் கிடைக்கும். அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. சதுர எண் அல்லாதது எது? விடை ஆப்ஷன் இ 77. 15 மீட்டர் 7 சென்டிமீட்டர் சமம் டேஷ் சென்டிமீட்டர். விடை ஆப்ஷன் இ 1507. மூன்றாவது கேள்வி 25 கிலோமீட்டர் 300 மீட்டர் கூட்டல் 20 கிலோமீட்டர் 130 மீட்டர் சமம் ரெண்டத்தையும் கூட்டணும் அப்படின்னா 45 கிலோமீட்டர் 430 மீட்டர். அடுத்தது 18 மீட்டர் 30 சென்டிமீட்டர் கழித்தல் 10 மீட்டர் 15 சென்டிமீட்டர் ரெண்டத்தையும் கழித்தோம் அப்படின்னா 8 மீட்டர் 15 சென்டிமீட்டர் கிடைக்கும். அடுத்தது பெருக்கி விடை காண்க. 3 கிலோமீட்டர் 70 மீட்டரை 3 மீட்டரால பெருக்கணும் அப்படின்னா 9 கிலோமீட்டர் 210 மீட்டர். அடுத்த பக்கம் பாருங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 36 என்பது ஒரு டேஷ். விடை ஆப்ஷன் இ முக்கோண மற்றும் சதுர எண். 55,070 மீட்டர் சமம் டேஷ் கிலோமீட்டர் டேஷ் மீட்டர். விடை ஆப்ஷன் அ 55 கிலோமீட்டர் 70 மீட்டர். சிவப்பு வண்ண நூலின் நீளம் 16 மீட்டர் 20 சென்டிமீட்டர் மற்றும் பச்சை வண்ண நூலின் நீளம் 4 மீட்டர் 7 சென்டிமீட்டர் எனில் அவற்றின் மொத்த நீளம் எவ்வளவு? அப்ப நம்ம மொத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட்டணும். சிவப்பு வண்ண நூல் எவ்வளவு? 16 மீட்டர் 20 சென்டிமீட்டர். பச்சை வண்ண நூலோட நீளம் 4 மீட்டர் 7 சென்டிமீட்டர். அப்ப மொத்த நீளம் கண்டுபிடிக்க கூட்டணும் அப்படின்னா விடை 20 மீட்டர் 27 சென்டிமீட்டர். அடுத்தது ஒரு கயிற்றின் நீளம் 10 மீட்டர். அதிலிருந்து 7 மீட்டர் 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள கயிற்றை வெட்டி எடுத்துவிட்டால் மீதமுள்ள கயிற்றின் நீளத்தை காண்க. மீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு கழிக்கணும். அப்ப 10 மீட்டர்ல இருந்து 7 மீட்டர் 10 சென்டிமீட்டர் நம்ம கழிக்கணும். கயிற்றின் நீளம் 10 மீட்டர், வெட்டி எடுத்தது 7 மீட்டர் 10 சென்டிமீட்டர். கழித்தோம் அப்படின்னா மீதம் இருக்கிறது 2 மீட்டர் 90 சென்டிமீட்டர். அடுத்தது ஒரு சேலையின் நீளம் 5 மீட்டர் 50 சென்டிமீட்டர் எனில் 4 சேலைகளின் நீளத்தை காண்க.
ஒரு சேலையின் நீளம் வந்து 5 மீட்டர் 50 சென்டிமீட்டர். இப்போ 4 சேலை நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிற நீளத்தை நம்ம 4ஆல் பெருக்கும் போது நமக்கு கிடைக்கிற விடை வந்து 22 மீட்டர். அடுத்த பக்கம் பாருங்க, பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 8இன் சதுர எண்ணுடன் தொடர்புடைய ஒற்றை எண்களின் கூடுதலை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் இ 1 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் 7 கூட்டல் 9 கூட்டல் 11 கூட்டல் 13 கூட்டல் 15. அடுத்தது விடை காண்க. 70 கிலோமீட்டர் 2 மீட்டர் சமம். விடை 70,002 மீட்டர். 3,503 சென்டிமீட்டர் சமம். விடை 35 மீட்டர் 3 சென்டிமீட்டர். அடுத்தது 4,572 மில்லி மீட்டர் சமம். விடை 4 மீட்டர் 572 மில்லி மீட்டர். பெருக்கி விடை காண்க. 75 கிலோமீட்டர் 30 மீட்டரை வந்து 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு விடை வந்து 376 கிலோமீட்டர் 50 மீட்டர் கிடைக்கும். அடுத்தது 68 மீட்டர் 32 சென்டிமீட்டரை 7ஆல் பெருக்கணும் அப்படின்னா 478 மீட்டர் 24 சென்டிமீட்டர் கிடைக்கும். வகுத்து விடை காண்க. 85 கிலோமீட்டர் 750 மீட்டரை 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 17 கிலோமீட்டர் 150 மீட்டர் கிடைக்கும். அடுத்தது 6 மீட்டர் நீளமுள்ள ஒரு நாடாவிலிருந்து 60 சென்டிமீட்டர் நீளமுள்ள நாடாக்கள் எத்தனை வெட்டி எடுக்க முடியும்? நாடாவின் நீளம் 6 மீட்டர், அதாவது 600 சென்டிமீட்டர். வெட்டப்படும் நீளம் வந்து 60 சென்டிமீட்டர். நாடாவின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு 600 வந்து 60ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு விடை வந்து 10 கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.